Progress. நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நீதிமொழிகள் புத்தகத்திலே ஆம், நாங்கள் 4ஆம் அதிகாரத்தின் 6வது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6வது பாடம். அதாவது நாங்கள் கடந்த வாரம் ஆம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 5வது பாடமாக 24ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலே 25ஆம் வசனத்தை நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். ரைட். 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ரைட். அப்ப நாங்க கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், இருதயத்தை கடவுள் எப்படி கவனமாக பார்த்து கொள்ள சொன்னாரு. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி காட் பண்ணப்படணும் என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைய நாள் அதுக்கு அடுத்த வசனத்துல நாங்க பார்க்கிறது கண்ணை குறித்து சாலமோன் கொடுக்கின்ற செய்தி. ரைட். அதன் மூலம் கடவுள் சாலமோன் மூலம் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுவது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. பாருங்க, கண்கள் அதே போல கண் இமைகள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த கண் எந்த பக்கம், எங்களுடைய கண் விழிகள் எந்த பக்கம் திரும்புமோ அதே பக்கமும் நம்முடைய இமைகளும் என்ன செய்யும்? திரும்பும். ரைட்டா? ரெண்டு வேலை செய்ய இயலாது அதுக்கு. ரைட். மேல பார்த்தா அந்த இமைகளும் மேலே பார்க்கும், சைடுல பார்த்தா சைடுக்கும் அந்த இமைகளும் போகும். ரைட். அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? ரொம்ப உறுதியா சொல்றாரு இந்த வசனத்தின் மூலம், நீங்க நேராய் பார்க்கணும் அல்லது செவ்வையாய் பார்க்கணும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். அப்ப பார்வை என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிலைய வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சரியா? அத நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாரோம். ஒரு இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. ரைட். அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய இருதயத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கிறதாக ஒரு மனுஷனுடைய பார்வை இருக்கும். சரியா? பாருங்க, உதாரணமா அவன் சோகமா அல்லது கவலையாக இருந்தா கண்களும் சோர்ந்து போய் கவலைகளை வெளிப்படுத்துறதாக இருக்கும். கோபமாக இருந்தா, இருதயத்துல கோபத்தோட இருப்பான்னு சொன்னா கண்களும் அந்த கோபத்துக்கு ஏற்ற விதமாக அவனுடைய அந்த பார்வைகள் இருக்கும் இல்லையா? சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதே போல இச்சைகள் இருந்துச்சுன்னு சொன்ன இருதயம், கண்களும் இச்சை உள்ளதாக இருக்கும். அதே போல அதிருப்தி, பெருமை, கர்வம் உள்ளதாக அது இருந்தா கண்களும் எப்படி எடுப்பா பார்க்கிறதாய், பெருமை உள்ளதாக கண் பார்வைகள் காணப்படும் இல்லையா? அதே மாதிரி வஞ்சகம், அதே மாதிரி ஏளனம். சரியா? ஏளனம் உள்ளதாக இருந்துச்சு சொன்னா அங்களுடைய பார்வையும் மற்றவர்களை குறித்ததான பார்வையும் ஏளனம் உள்ளதாக அது காணப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே போல நாங்க பொய்யாக நடிக்கிற ஒரு சிந்தனையோடு இருதயத்தோடு செயல்படுவோம்னு சொன்னா அதுவும் என்ன செய்தாம்? எங்களுடைய கண்களின் மூலம் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப ஒருவருடைய பார்வை என்ன செய்து அவருடைய அந்த மனிதனுடைய இருதயத்தின் உண்மையான நிலையை, சரியா, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, வேதாகமத்துல நாங்க கவனிக்கலாம், அந்த பார்வைகள் எப்படி மாறினது, அந்த பார்வைகளின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஏன் கடவுளுடைய வசனத்துல நீதிமொழிகள்ல உன்னுடைய கண் நேராக பார்க்கணும், உன்னுடைய கண் செவ்வையா பார்க்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ரைட். அப்ப வேதத்தில் நம்ம பார்க்கலாம், அந்த நேராக பார்க்காமல் அல்லது செவ்வையாக பார்க்காமல் இருந்ததினாலே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? ரைட். அதே நேரத்துல நேரா பார்க்கணும், நோக்கணும் அல்லது செவ்வையாய் பார்க்கணும் என்றதுக்கான அர்த்தத்தையும் நாங்க படிக்க போறோம். ரைட். இப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்துல, ரைட், ஏவாளுடைய கண்கள், சரியா, கடவுள் கட்டளையிட்டதை என்ன செய்யல? செவ்வையாய் நோக்கவில்லை. சரியா? அது எதை நோக்கினது? ஏவாளுடைய கண்கள் கடவுளால தடை செய்யப்பட்ட, ரைட், கடவுள் வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை தான் என்ன செய்துச்சு? நோக்கி பார்த்தது. அப்ப ஏவாளுடைய கண்கள் எப்படியானது? செவ்வையானதை
நோக்கி பார்க்காத கண்களாக இருந்தது. இல்லையா? சரியானதை நோக்கி பார்க்காத கண்களாக காணப்பட்டது. அப்ப அந்த கண்கள் எங்க போணுச்சு? கடவுள் தடை செய்த, கடவுள் வேண்டாம் என்று சொன்ன, தங்களுக்கு சாபத்தை வருவிக்கின்ற விஷயத்தை நோக்கி அவங்களுடைய கண்கள் போனதே ஒழிய, கடவுள் கட்டளையிட்ட செவ்வையான, சரியான, தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த கட்டளைகள், கடவுளுடைய வார்த்தைகளின் மேல அவங்களுடைய கண் நோக்கமா இருக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இல்லாம செயல்பட்டதுனால என்ன உண்டானுச்சு? கண்கள் நேராக அல்லது செவ்வையாக நோக்காமல் போனதினாலே சாபம் அங்கே வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க, லோத்தின் மனைவியை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது, சோதோம் கொமோரோவிலிருந்து அவர்களை கடவுள் என்ன செய்றார்? வெளியே கொண்டு வாராரு. ஆனால் அந்த வெளியே கொண்டு வரும் பொழுது, இந்த லோத்துனுடைய மனைவி என்ன செய்தாங்களாம்? திரும்பி பார்த்தாள் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அ திரும்பி பார்த்ததினாலே உப்புத்தூணாகி அவ என்ன செய்றா? மரணத்தை சந்திக்கிறார். சரியா? அப்ப கடவுள் அழைத்த அல்லது கடவுள் கட்டளையிட்ட கடவுளுக்குரிய காரியங்களை நோக்காமல், ரைட்? அ தங்களுடைய இஷ்டத்தின்படி அல்லது தங்களுடைய இருதயத்தின் ஆசைகளின்படி, இச்சைகளின்படி அ அவங்க செயல்படுறதுனால திரும்பி பார்க்கிறா. ரைட்? அ அ ஏவாள் கனியை நோக்கி பார்க்கிறார். ரைட்? அம் அ லோத்துனுடைய மனைவி திரும்பி பார்க்கிறா. அப்ப அவங்களுடைய இருதயத்தின் நிலைமை, அந்த இருதயத்தில ஏற்பட்ட ஆசைகளை, வஞ்சிக்கப்பட்ட அந்த ஆசைகள், உலகத்தில இருக்கின்ற அந்த ஆசைகளை குறித்து எப்படி திரும்பி, அந்த பார்வைகள் அதை நோக்கி போகிறது என்பதை நம்ம அத பார்க்கிறோம். இல்லையா? அப்ப நாங்க பார்த்த இந்த 2 சம்பவத்திலயுமே, ஆம் அவங்க செவ்வையாக நோக்கி பார்க்காம, ரைட்? நேராக நோக்கி பார்க்காம செயல்பட்டதினாலே, சாபமும், மரணமும் ஏற்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து பாருங்க, தாவீது, ரைட்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, அரமனை உப்பரிகையில் மேல் உலாவிக் கொண்டிருக்கும்போது, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள்னு சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப தாவீது, ரைட், உப்பரிகையின் மேலிருந்து எதை நோக்கி பார்க்கிறாரு? ரைட்? எதை கண்டார்? அந்த பெண்ணினுடைய சௌந்தரியத்தை காண்றார். சரியா? அந்த அப்படியான செவ்வையாக அதை நோக்காம, தன்னுடைய கண்களை செவ்வையான பக்கம் நோக்காம, அவர் தவறுதலான பக்கம் தன்னுடைய கண்களை நோக்கி பார்த்ததினாலே, என்ன என்ன உண்டாது அவருடைய வாழ்க்கையில? விபச்சாரம் விபச்சார பாவத்துல அவர் விழுறாரு. ரைட்? அதேபோல கொலை, ரைட்? சொந்த படையில இருக்கிற உரியாவையே அ கொலை செய்யும்படி திட்டமிடுகின்ற ஒரு மனிதனாக அவர் மாறிப் போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 3 சம்பவங்களும், ரைட்? என்னத்த கொண்டு வந்திருக்கிறது? கண்கள் செவ்வையாய் நோக்கி பார்க்காம போகும் பொழுது, ரைட்? நேராக நோக்கி பார்க்காமல் போகும் பொழுது, அவங்க கண்களை திருப்பி, ரைட், கடவுளுக்கு எதிரான, கடவுள் தடுத்திருக்கின்ற, கடவுள் தடை செய்திருக்கின்ற காரியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, சாபமும், மரணமும், ரைட், விபச்சாரம், கொலை போன்ற பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? ஆகவேதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கணும். செவ்வையாய் பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் சாபமும், மரணமும், பாவங்களும், விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களும், சமாதானமின்மையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆகானுடைய சம்பவத்துல, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். சரியா? அப்ப இங்க என்ன நடக்குது? கடவுள் சாபத்தீடானது, இத நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னது. அதே நேரத்துல சில காரியங்கள கடவுளுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேருங்க என்று சொன்ன காரியங்கள என்ன செய்றாரு? ஆகான்
கண்டு, இச்சித்து. சரியா? அப்ப அவருடைய கண் நேராய் பார்க்கல. என்ன நேரா பார்க்கல? கடவுள் சொல்லி இருக்கிற காரியங்களை குறித்து சிந்திக்கல. அதை நோக்கி அவர் பார்க்கல. கடவுள் என்ன சொன்னாரு? நீங்க அ எரிகோ பட்டணத்த ஆயி பட்டணத்த நீங்க தாக்கும் பொழுது மன்னிக்கணும். எரிகோ பட்டணத்த தாக்கும் பொழுது, அங்க இருக்கின்ற காரியங்கள் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கடவுள் கட்டளையிட்டத, ஆ அவர் என்ன செய்யல? அத கணக்கெடுக்காம விட்டாரு. ரைட்டா? அதை தனக்காக களவாடுகின்ற செயல்ல அவர் ஈடுபட்டார். சரியா? அப்ப அவருடைய கண்கள், அவருடைய எண்ணங்கள் செவ்வையானதை நோக்கி பார்க்கல. கடவுள நோக்கி பார்க்கல. கடவுளுடைய கட்டளைகளை நோக்கி பார்க்கல. கடவுளுடைய வழிநடத்தல நோக்கி பார்க்கல. அவர் நோக்கி பார்த்தது என்னது? தான் இச்சித்ததை. சரியா? பாருங்க அங்க சொல்லப்படுது பாபிலோனிய சால்வ, ரைட் பெறுமதியானது, ரைட் உலக ரீதியில மிகவும் மேன்மையானது. ரைட். வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தை, ரைட் என்று பொன்பாலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவை எல்லாமே உலக ரீதியில கிடைக்கிற மேன்மையான பொக்கிஷங்களை நோக்கித்தான் அவர் பார்த்தாரே ஒழிய, அவருடைய கண்கள் நேராக பார்க்கல. கடவுள் சொன்னத பார்க்கல. அப்ப சாலமோன் காண்பிக்கிறது என்னன்னு சொன்னா, நீ ஞானத்தை அல்லது கடவுளுடைய வார்த்தையின் மூலம் கற்பிக்கப்பட்டதை, கடவுளுடைய ஆலோசனைகளை நீ என்ன செய்யணும்? செவ்வையாக நோக்கி பாரு. ரைட்? அதை நீ நோக்கி பாருன்னு தான் ஆண்டவருடைய வசனத்த நம்ம பார்க்கிறோம். ஆனா நாங்க பார்த்த இந்த சம்பவத்துல எல்லாத்துலயுமே, அந்த காரியத்த செவ்வையா நோக்கி பார்க்காம செயல்பட்டதினாலே, எல்லா இடங்கள்லயும் சாபமும், பிரச்சனைகளும் தான் ஏற்படுது. ரைட்? இப்ப இந்த ஆகானுடைய சம்பவத்துல என்ன பார்க்கிறோம்? ஆகான் தன்னுடைய குடும்பத்தோடு கொல்லப்படுகிறான். கடவுள் சொல்றாரு, அந்த தீட்டானதை, அந்த சாப தீடானதை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி அகற்றும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லி. அப்ப ஜோஷுவா என்ன செய்றாரு? விசாரிச்சு ஆகானை கண்டுபிடிச்சு, ஆகானுடைய குடும்பத்துக்கே தண்டனை போகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப கண்கள் செவ்வையாக நோக்காத இடங்களில் எல்லாம் தண்டனை, சாபம், மரணம், ரைட் கொலை, விபச்சாரம் போன்ற காரியங்கள் ஏற்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்து 1 ராஜாக்கள் 21ல வாசிக்கிறோம். ஆகாப் ராஜாவை குறித்ததான ஒரு சம்பவம். அதிலேயும் ஆகாப் ராஜா என்ன செய்றாரு? தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல பின்புறத்துல இருக்கின்ற நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை நோக்கி பார்க்கிறார். சரியா? அந்த திராட்சை தோட்டத்தை நோக்கி பார்த்ததினாலே, அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்றதுக்கு முயற்சித்ததினாலே, கடைசில என்ன ஆகுது? அவருடைய குடும்பம் மிகவும் மோசமான நிலைமையில கடவுளுடைய தண்டனைக்கு உட்படுறத நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப அடுத்தவர்களுடைய தோட்டத்த நோக்கி பார்த்ததுனால ஏமாற்றம், கொலை, ஏமாற்ற வேலையில ஈடுபடுறாங்க. மனைவி இவரோட சேர்ந்து ஆம் கொலை செய்றாங்க நாபோத்த, ரைட்? வஞ்சகமாக செயல்பட்டு நாட்டு மக்களையே ஏமாத்துறாங்க நாடகம் ஆடி. காரணம் என்ன? தன்னுடைய கண்கள் நேராக பார்க்கவில்லை. அடுத்தவனுடைய சொத்தை நோக்கி பார்த்ததினாலே, ரைட்? கடவுளுக்கு உகந்ததல்லாத காரியங்களிலே ஆசை கொள்வதினாலே, அதை நோக்கி தங்களுடைய கண்களை திருப்புவதினாலே, குடும்பங்கள் அழிந்து போகிறதை வேதாகமத்துல நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப நேராக நீங்க பாருங்க என்று சாலமோனுடைய வசனத்துல நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். ரைட்? இப்ப இந்த கண்ணை குறித்து அல்லது பார்வையை குறித்து சில வசனங்கள மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். ரைட்? ஏசாயா 2, 11, 10, 12, சங்கீதம் 18, 28, சங்கீதம் 101, 5 போன்ற வசனங்கள நாங்க கவனிக்கிறோம் என்னன்னு சொன்னா, கண்களை குறித்து பேசும்பொழுது வேதத்துல மேட்டிமையான கண். சரியா? அதாவது அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய செயல்பாடுகள் இவைகள் குறித்து பேசும்பொழுது வேதம் சொல்லுது மேட்டிமையான கண். அதேபோல தீமையான கண். ரைட்? பைபிள் கண்ணுக்கு பார்வை கொடுக்கிற பெயர்கள். மேட்டிமையான கண், தீமையான கண். அதேபோல சங்கீதம் 73ல பார்ப்பீங்கன்னு சொன்னா, கொழுப்பு நிறைந்த கண். சரியா? அங்க ஆசாப் சொல்லுவாரு, 73ஆம் சங்கீதத்துல, கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறார்கள்னு சொல்லி. சரியா? அப்ப மேட்டிமையான, தீமையான, கொழுப்பினால் நிறைந்த கண் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி நாங்க ஆதாம், ஏவாள குறிச்சு நாங்க பார்க்கும்பொழுது நாங்க கண்ட விஷயம் தான் என்னன்னா, என்ன விஷயத்த கண்டோம்னா, சாத்தான் ரொம்ப
தீவிரமா செயல்பட்டது எதற்காக? ஆதாமுடைய, ஏவாளுடைய கண்கள திறந்து விடுறதுல. இல்லையா? ஆதாம், ஏவாளுடைய கண்கள திறந்து விடுறதுல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு, சாபத்தை வருவித்தார் என்பத நம்ம அங்க பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, மத்தேயு 7ல ஆண்டவர் இயேசு கண்களை குறித்து பேசும்பொழுது, "உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை நீ உணராம, சகோதரனுடைய கண்ல இருக்கிற உத்திரத்தை நீ பார்க்கிறது என்ன?" ரைட்டா? என்று சொன்னார். அப்ப கண் எப்படியாப்பட்டது? ரைட்? அ தன்னுடைய மேட்டிமையை, தன்னுடைய தீமையை, தன்னுடைய கொழுப்பை, ரைட்? தன்னுடைய எந்த விதமான அந்த வன்கண் அப்படின்னு சொல்லும்போது தீமையான கண். வேதத்துல வாசிப்போம் வன்கண்ணன்னு சொல்லி. தீமையான கண், ரைட்? ஈவில் ஐ அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியான கண், ரைட்? அந்த கண்ணுல இருக்கிற தன்னுடைய மீறுதல்களை, தன்னுடைய பாவங்கள என்ன செய்யாதாம்? ரைட்? ஆ பார்க்காது அது. ரைட்? அது என்ன செய்யும் அந்த கண்? தனக்குள்ள இருக்கிறத மறைச்சுக்கொண்டு, தனக்குள்ள இருக்கிறத ஆம் அ மூடி என்ன செய்யும்? மற்றவங்கள நோக்கி பார்த்து, மற்றவங்களுடைய அ ப குறைவுகளை அல்லது மற்றவங்களுடைய கண்கள்ல இருக்கிற தூசிகளை எடுத்து போடுறதுக்கு என்ன செய்யுமா அது? செயல்படுறதாக இருக்கும். அப்படியானது மனிதனுடைய கண், பார்வை என்பத நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க, ம் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 7, 8ல ஆம், கடவுள் சொல்றாரு தன்னுடைய ஜனங்கள பார்த்து, அந்த ஜனங்கள் வந்து தங்களுடைய கண்களால் நோக்கிய அருவருப்புகளை விட்டு விடாதிருக்கிறார்கள். அப்ப கண் எதை நோக்கி பார்க்குது? அருவருப்புகளை நோக்கி பார்க்குது. அப்ப கடவுள் எதிர்பார்க்கிறார் என்னது? அந்த கண் செவ்வையாய் பார்க்கணும். என்ன செவ்வையா பார்க்கணும்னா, அத விட்டு விடணும். விட்டு விட்டுட்டு ஆண்டவருடைய வழிகள அது பார்க்கணும். ரைட்? ஆனால் கடவுள் சொல்றாரு, தன்னுடைய ஜனங்கள் அவங்க அருவருப்புகளை நோக்கி பார்க்கிறார்கள். சரியா? அப்ப என்னென்ன காண்றோம் இங்க? மேட்டிமையான கண், தீமையான கண், கொழுப்பாய் எடுப் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிற கண், ரைட்? அதே மாதிரி ஆம், தனக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை காணாமல் மற்றவங்களை நோக்கி பார்க்கிற கண், மற்றவங்களுடைய பாவங்களை பெரிதாக காண்பிக்கும்படி செயல்படுகின்ற கண், ரைட்? அப்புறம் பார்க்கிறோம் அருவருப்புகளை, ரைட்? கடவுள் வெறுக்கின்ற, ரைட்? கடவுள் மிகவும் அ வே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகின்ற, என்னுடைய ஜனங்கள் உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரைட்? நீங்க அது பக்கம் கூட பார்க்கவும், போகவும் கூடாது என்று மிகவும் அடிக்கடி போதனைகள் மூலம் கடவுள் போதனைகள கொடுத்து, அவர் விரும்பாது இருக்கின்ற அந்த காரியங்களையே என்ன செய்யுமா கண்? ரைட்? நோக்கி பார்க்கிறதுல ரொம்ப விருப்பமா இருக்குமாம். ரைட்? ரொம்ப விருப்பமா இருக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்யுமா? அதை விட்டு விடுறதுக்கு மனசு இல்லாம இருக்குமாம். சரியா? எவ்வளவுதான் எச்சரித்தாலும், எவ்வளவுதான் சொன்னாலும், அந்த அருவருப்புகளை நோக்கி பார்க்கிறத விட்டுவிடாத கண்ணாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷனுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடுகள தான் இது எங்களுக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இப்படியான கண்களை குறித்து, இப்படியான பார்வைகளை குறித்து, இப்படியான அருவருப்புகளை குறித்து கடவுளுடைய வசனம் சொல்லிட்டு, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7, 8 நாங்க அப்படியே அந்த அந்த அதிகாரத்த வாசிப்போம்னா எங்களுக்கு தெரியும். கடவுள் அந்த கண்களை என்ன செய்றாராம்? வெறுக்கிறார். அதாவது அருவருப்புகளை நோக்கி பார்க்கின்ற, அருவருப்புகளை விட்டுவிடாது இருக்கின்ற கண்களை ஆண்டவர் என்ன செய்றாரு? வெறுக்கிறார். சரியா? அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது, அப்படியானவர்கள் மேல கடவுள் கோபம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர்களை கடவுள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். சரியா? ஆகவேதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நீங்க உங்களுடைய கண்கள் செவ்வையாய் நோக்கி பார்க்கணும். செவ்வையாக இருக்கணும். அது நேராக நோக்கி பார்க்கணும். ஏன்? அது உங்களுடைய வாழ்க்கைக்கு சாபத்தை கொண்டு வரும். ரைட்? நீங்க செவ்வையாக நோக்கி பார்க்காட்டி, ரைட்? அ அது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கும். பலவிதமான அருவருப்புகளையும், பாவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடும். ரைட்? கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகுறதுக்கான ஒரு பிரதானமான விஷயமாக அந்த கண் அல்லது அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையில சாபமாக இருக்கும். ஆகவே நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், செவ்வையாய் நோக்க கடவது. ரைட்? நேராய் நோக்க கடவது. ரைட்? என்பத நம்ம பார்க்கிறோம். இப்போ
யோபு அதே நேரத்துல சங்கீதம் 101லயும் 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இப்ப யோபு சொல்றாரு, "என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி?" ரைட்டா? சங்கீதம் 101 3ல வாசிக்கிறோம், அ "தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது" என்று சொல்றார். இந்த 2 வசனத்துல பார்க்கும் பொழுது, கண்ணை குறித்து எவ்வளவு அவதானமாக இந்த கடவுளுடைய தாசர்கள் இருந்தார்கள்ன்னு நம்ம பார்க்கிறோம். சரியா? ஏன் அவதானமாக இருந்தாங்க? ஏன்னா, நாங்க முதல்ல பார்த்த மாதிரி, இந்த கண் எவ்வளவு அருவருப்பான, எவ்வளவு சாபமான, எவ்வளவு அ தீமையான, எவ்வளவு மேட்டிமையான, எவ்வளவு கொழுப்பான, எவ்வளவு மோசமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது என்பத அறிந்தவங்க கடவுளுடைய தாசர்கள். ரைட்டா? அது எப்படி ஏவாளுடைய வாழ்க்கையில சாபத்தை ஏற்படுத்துச்சு? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில சாபத்த கொண்டு வந்துச்சு. அது எப்படி லோத்துடைய மனைவியுடைய வாழ்க்கையில மரணத்தை ஏற்படுத்தினது? அது எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில பாவத்தை ஏற்படுத்தினது? ரைட்? விபச்சாரம், கொலையை கொண்டு வந்தது. அது எப்படி ஆகானுடைய குடும்பம் அழிவதற்கு அ ஏதுவாக இருந்தது? அது எப்படி ஆகாப் ராஜாவுடைய குடும்பம் அழிவதற்கு ஏதுவாக இருந்தது? என்பதை ரைட்? அறிந்தவர்கள் கடவுளுடைய தாசர்கள். இல்லையா? அதை குறித்து தெரிந்தவர்கள். கண் எவ்வளவு மோசமானதுன்னு. எனவே தான் யோபு சொல்றாரு, "இந்த கண்களோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்." உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்றார். சரியா? உடன்படிக்கைன்னு என்ன அர்த்தம்? கண்ணோட உடன்படிக்கை பண்ணா அது என்னது? அவருடைய சரீரத்தில தானே கண் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. கண்ணுக்கும் கடவுளையும். சரியா? அதாவது கடவுளே என்னுடைய கண்கள் சாலமோன் சொன்ன மாதிரி நம்ம என்ன பார்க்கிறோம்? நேராய் உமக்கு உகந்ததை ரைட் பார்க்கும்படி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன் என்பத அவர் சொல்றார். ஏன்னா, அது எவ்வளவு அருவருப்பானதை பார்க்கும் என்பது அவருக்கு தெரியும். அடுத்து சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன்னு உறுதியா சொல்றாரு. ஒரு முடிவு எடுக்கிறார். சரியா? என்னுடைய வாழ்க்கைய இருளுக்குள்ள கொண்டு போகின்ற என்னுடைய வாழ்க்கைய செம்மையாய் நோக்க விடாதிருக்கின்ற, கடவுளுக்கு உகந்த காரியங்கள நோக்க விடாமல் இருக்கின்ற, கடவுள் விரும்புகின்ற காரியங்கள பார்க்க விடாதிருக்கின்ற, அ காரியங்கள்ல இருந்து என்னை திசை திருப்புகின்ற விஷயங்கள, ரைட்? வழி விலக பண்ணுகின்ற விஷயங்கள நான் என்ன செய்ய மாட்டேன்? என் கண் முன் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? சிலர் சொல்லுவாங்க, இந்த கண் வந்து அப்படியே மாடு புல்ல மேயிற மாரி என்ன செய்யுமா? மேயும். அப்ப நாங்க அப்படியே மேய விடுவோம்ன்னு சொல்லி, இங்க கடவுளுடைய தாசர்கள் சொல்லாம, ரைட்? நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ரைட்? என்று சொல்றாங்க. அதே மாதிரி தீமையான, கடவுள் அருவருக்கின்ற, கடவுள் விரும்பாத காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்னு சொல்லி, கடவுளுடைய தாசர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இல்லையா? "உன் கண் நேராய் நோக்கக் கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது." சரியா? அப்ப நேராய் நோக்கக் கடவது, அ செவ்வையாய் பார்க்க கடவது என்பத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வாரோம். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட திசையில, ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையில நோக்கத்தோட, ரைட்? பார்க்கும் பொழுது, எந்த விதமான அம் பக்க திசைகளுக்கும் திருப்பாம பார்க்கிறது அது குறிக்குது. ரைட்? உன்னுடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது. ரைட்? நீ வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. நீ வேற எங்கேயும் உன்னுடைய பார்வையை திசை திருப்பக் கூடாது. ரைட்? அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக வந்து முடியுது. அத நாங்க அவ்வளவு வசனங்கள்லயும், சம்பவங்கள்லயும் நாங்க சுருக்கமா பார்த்தோம். அப்போ நேராய் நோக்க கடவுள்ன்னு சொல்லும் பொழுது, ஒரு திசைய நோக்கி, ரைட்? நீ வந்து என்ன செய்யணும்? உன்னுடைய கண்ணை நோக்கணும் என்று சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். சரியா? அதாவது நீ வந்து சரியானதை நோக்க வேண்டும். நீ வந்து சிறந்ததை நோக்கணும். சரியா? அப்ப சரியானதும், சிறந்ததும் எது? சாலமோன் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நாங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிற மாதிரி அ வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஏவப்பட்டு உந்துதல் கொடுக்கப்பட்டு எழுதுனாங்கன்னு சொல்லி. இல்லையா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோட சாலமோன் எழுதும் பொழுது, அங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? என்னத்த பார்க்க வேணாம்னு சொல்றாரு? எந்த பக்கம் பார்க்க சொல்லி சொல்றாரு? ரைட்? நாங்க சாலமோன் அங்க
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சு கொண்டு வாரோம். ரைட்? என் மகனே, என் கட்டளைகளை என்ன செய்? காத்துக்கொள். ரைட்டா? அதுல அதிலிருந்து உன்னுடைய கால விலக்கிராத. அந்த கட்டளைகளை வெள்ளியைப் போல, பொக்கிஷத்தைப் போல என்ன செய்? உன் இருதயத்தில வச்சுக்கொள் என்று சொன்னார். அப்ப எதை நோக்கி பார்க்க சொல்றாரு நேரா? கடவுளுடைய போதனையை. கடவுள் எங்களுக்கு தருகின்ற டீச்சிங் அந்த போதனையை குறித்து நீ என்ன செய்? அதை நீ நேரா நோக்கு என்று சொல்லி, கடவுளுடைய வசனத்துல கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப அந்த வசனத்துல கடவுளுடைய வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஞானத்தை நோக்கி உன்னுடைய கண்கள நீ திருப்பு. அதை நோக்கி உன்னுடைய பார்வைகள திருப்பு என்று இந்த வசனம் நம்ம என்ன செய்யுது? வலியுறுத்துகிறது. உன் கண் நேராய் நோக்கட்டும். உன் கண்ணிமை உனக்கு முன் செவ்வையாய் பார்க்கட்டும்னு சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையில எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஞானம், ரைட்? அந்த விளக்கத்தை நீ நோக்கி பாரு. ரைட்? அதையே நீ நோக்கி பாரு. அதிலிருந்து நீ திசை திரும்பிராத என்று வலியுறுத்தி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அதே மாரி பாருங்க நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். முன்பாக இருக்கும். சரியா? இப்ப வசனம் என்ன சொல்லுது? ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும்னு நீதிமொழிகள் 17:24ல வாசிக்கிறோம். இப்ப நாங்க படிக்கிற வசனம் நீதிமொழிகள் 4:25 வசனம் என்ன சொல்லுது? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உனக்கு முன் செவ்வையாய் பார்க்க கடவது. அப்ப உனக்கு முன் என்ன இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் 17:24ல வாசிக்கிறோம்? ஞானம் இருக்கு. ரைட்டா? கடவுளுடைய வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஞானம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அதை நீ நோக்கிப் பார். அதை நோக்கி பார்க்காம சைட்ல பல திசைகள்ல தன்னுடைய கண்களை மேய விடுகிறவன் யாராம்? மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். சரியா? மூடனுடைய கண்கள் எல்லா பக்கமும். சரியா? அது உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளாது, தீங்கான காரியத்தை என் முன் வைக்க மாட்டேன்னு சொல்லாது, மாறாக தாவீது செயல்பட்டதைப் போல, ஏவாள் செயல்பட்டதைப் போல, லோத்துவின் மனைவி செயல்பட்டதைப் போல, ஆகான் செயல்பட்டதைப் போல, ஆகாப் ராஜா ரைட் அவனுடைய மனைவி எசபேல் செயல்பட்டதைப் போல என்ன செய்யும் அந்த கண்கள் உலகத்தை நோக்கி, உலக ஆசாபாசங்களை நோக்கி, அ கடைசியில அதெல்லாம் அவங்களுக்கு சாபத்த கொண்டு வந்து தந்தது என்பதை வேதாகமம் நமக்கு திருஷ்டாந்தமாய், உதாரணமாக காட்டி வைக்குது. இல்லையா? அப்ப மூடனுடைய கண்கள் என்ன செய்யுது? பூமியின் கடையாந்தரங்களை நோக்கி செல்லுகிறது. ஆனால் நீ நேரா நோக்கும் பொழுது ஞானம் உனக்கு முன்பாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நீ நோக்கி பாரு என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப நேராய் சரியானதை நோக்கி பார். 121ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாம் நம்ம. அங்க சொல்றாங்க கடவுளுடைய ஜனங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். ரைட்டா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவங்களுடைய கண்கள் எங்க நோக்கி பார்த்தாங்க? எல்லா வல்லமைகளும் நிறைந்த இடத்தை நோக்கி பார்த்தாங்க. ரைட்? 121ஆம் சங்கீதத்துல. ஆ தங்களுக்கு ஒத்தாசை, தங்களுக்கு உதவி செய்கின்ற, ரைட்? தங்களை உண்மையாகவே தூக்கி சுமக்கின்ற, தங்களுடைய வலது பக்கத்தின் நிழலாக இருக்கின்ற, ரைட்? தங்களோடே கூட வருகின்ற அந்த இடத்தை, ரைட்? தங்களை பலப்படுத்துகின்ற அந்த இடத்தை நோக்கி பார்த்தாங்க. சரியா? நேராய் பார்த்தாங்க. கடவுளுடைய வார்த்தைய, கடவுளை நோக்கி பார்த்தாங்க. தங்களை ஏமாற்றாத இடத்தை நோக்கி பார்த்தாங்க. 34ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகங்கள் வெட்கப்படலையாம். மாறாக அவங்களுடைய முகங்கள் என்ன செய்துச்சாம்? பிரகாசம் அடைந்தார்கள்ன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப பிரகாசம் அடையும்படி நீங்க நேரா பாருங்க. ரைட்டா? பிரகாசம் அடையும்படி கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சத்தியங்கள பாருங்க. கடவுள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கின்ற விஷயங்கள பாருங்க. ரைட்டா? அப்ப அங்க நாங்க பார்க்கிறோம், கடவுள நோக்கி பார்த்தாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். ஆ 121ஆம் சங்கீதத்துல பார்த்தோம். அவங்களுக்கு உதவி வருகின்ற கன்மலையை நோக்கி பார்த்தாங்க, உதவிகளை பெற்றாங்க. சரியா? சங்கீதம் 119ல வாசிக்கிறோம். தாவீது ஜெபிக்கும்போது சொல்றாரு, "என் இதய கண்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே? திறந்து விடுங்கன்னு" சொல்லி ஜெபிக்கிறாரு. உங்கள நான் நோக்கி பார்க்கணும். இருதய கண்ண திறங்க சுவாமி. ரைட்டா? என்னுடைய கண்கள் என்ன செய்யுது? பத்செபால போய் பாக்குது. ரைட்? கடைசியில அது எனக்கு ப பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துது. ரைட்? இப்ப ஆண்டவரே என் இருதய கண்ண தொறங்க சுவாமி. நான் உங்கள பார்க்கணும்.
நான் நேரா பார்க்கணும். நான் செவ்வையானத பார்க்கணும் என்று என்பதைப் போல அங்க அந்த அந்த 119 சங்கீதம் 18ஆம் வசனத்த நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்புறம் பாருங்க எபேசியர் 1:18ல வாசிக்கிறோம். பவுல் ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, கடவுளின் மகிமையை அறியும் மனக்கண்களை கொடுக்கும்படி அவர் ஜெபிக்கிறார். சரியா? எபேசிய திருச்சபைக்கு திருச்சபையின் மக்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, அந்த மக்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளும்போது சொல்றாரு, அவங்களுடைய மனக்கண்களை திறங்க சுவாமி. ரைட்டா? அவங்களுடைய அகக்கண்கள், சரீர கண்கள் என்ன செய்யுது? கடவுளுடைய மகிமைய நோக்க மாட்டேங்குது. செவ்வையான பகுதி காரியங்கள பார்க்க மாட்டேங்குது. தனக்கு முன்னே இருக்கின்ற அந்த ஞானத்தை, கடவுள் வைத்திருக்கின்ற வாழ்க்கைய பார்க்க மாட்டேங்குது. ரைட்டா? அது வந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைய நோக்கி பார்க்குது. பழைய வாழ்க்கையில இருக்கின்ற இன்பங்களை நோக்கி பார்க்குது. ரைட்டா? ஆகவே பவுல் ஜெபிக்கிறாரு, அந்த மக்களுடைய மனக்கண்கள திறங்க சுவாமி. மனக்கண்கள திறக்கும் பொழுது, அவங்க செவ்வையாக பார்ப்பாங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமையை, நீர் யார்? நீர் எப்படியானவர்? உமக்குள்ளே எங்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கை எப்படியானது? என்ற அந்த மேன்மைய அவங்க பார்ப்பாங்க. ஆகவே மனக்கண்களை திறங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப பாருங்க நம்முடைய கண், நம்முடைய பார்வை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. அது நேராக பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாட்டி, அது தாறுமாறானவைகளை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கை ரைட் அ சமாதானமின்மைக்குள்ள அது எங்கள வழிநடத்துறதாக இருக்கும். சரியா? மத்தேயு 6:21, 23ல ஆண்டவர் மலை பிரசங்கத்துல பிரசங்கிக்கும் பொழுது, இந்த வசனத்த சொன்னார் இல்லையா? "உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்." கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால், அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப இங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னுடைய கண் வந்து உன்னுடைய சரீரத்தின் விளக்கு. இந்த விளக்கு என்னத்த குறித்து காண்பிக்குதுன்னு சொன்னா, எல்லா இடங்களையும் தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய விளக்கத்தான் அங்க சொல்லப்படுது. அப்படியான விளக்கு. சரியா? அதாவது நீங்க ஒரு இருளுக்குள்ள போகும் பொழுது, ஒரு விளக்கை ஏற்றி ரைட்? இப்ப நாங்க டோர்ச் பாவிக்கிறோம் ஃபோன்ல இல்லையா? அப்ப அந்த காலத்துல ஒரு விளக்கை ஏற்றி என்ன செய்வாங்க? இருளுக்குள்ள அத கொண்டு போவாங்க. ரைட்? அப்ப அந்த இருளுக்குள்ள கொண்டு போகும்பொழுது, வெளிச்சமாக எல்லாமே அவங்களுக்கு தெளிவா விளங்கும். சரியா? அப்ப அந்த விளக்கு எடுத்து செல்லக்கூடியது. சரியா? நம்முடைய சரீரத்துக்கு நம்ம எங்க கால வைக்கணும், எத பார்க்கணும் என்பதை சரியான விதத்துல எங்களுக்கு வழிகாட்டும் அந்த வெளிச்சம். ரைட்டா? அப்ப அங்க நாங்க பார்க்கிறோம், அந்த வெளிச்சம் வந்து என்ன காட்டுது? எந்த பக்கம் நீங்க திரும்பணும், எந்த பக்கம் நீங்க போகணும், என்ற காரியத்த தெளிவா அது உங்களுக்கு காட்டுது. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அந்த விளக்கு உன்னுடைய அ அந்த கண் வந்து உங்களுடைய சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. சரியா? அப்ப இந்த கண் வந்து என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கைய எந்த பக்கத்துக்கும் கொண்டு போகக்கூடிய விதமான ஒரு வல்லமை படைச்சது. சரியா? அப்ப அந்த கண் தெளிவாக இருந்தா, ரைட்? அந்த வெளிச்சம் நல்லா இருந்தா, கிளியரா இருந்தா, ரைட்? அ என்ன செய்யுமா? உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைய அந்த கண் வெளிச்சம் என்ன செய்யும்? சரியான திசையில கொண்டு போகும். ஆனா உன் கண் கெட்டதா இருந்தா, சரியா? உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அதுக்கு சின்ன விளக்கத்த நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த விளக்கு தெளிவா இருந்தா, சரியா? வெளிச்சமா இருந்தால் சொல்லும்போது, தெளிவா இருந்தா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும். அதாவது கடவுளுடைய ஞானத்தை, போதனையை நாங்க நோக்கும்போது, சரியா? அது கடவுளுக்காக வாழும்படி எங்கள என்ன செய்யும்? வழிநடத்தும். எங்களுடைய பார்வை, எங்களுடைய நோக்கம், ரைட்? கடவுளை குறித்து இருக்கும் பொழுது, ரைட்டா? அந்த கடவுளுடைய காரியம் வெளிச்சமா இருப்பதினாலே, எங்களுடைய வாழ்க்கையும் என்ன எப்படியாக கொண்டு போகப்படுகிறது? அந்த வெளிச்சத்துக்கு ஏதுவாக அது வழிநடத்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆனால் அந்த கண் கெட்டதா இருந்தால், அதாவது அந்த கண் சுகவீனம் உள்ளதாய் அல்லது தெளிவு இல்லாததாய் அந்த கண் இருக்கும்னு சொன்னா, ரைட்? அது என்ன அதுக்கு என்ன அங்க மத்தேயுவின் அ அ பின்னணியின்படி என்ன என்ன அர்த்தம் பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுளை பார்க்காமல், ரைட்? கடவுளுக்குரிய காரியங்கள்ல சந்தோஷத்தை தேடாமல், கடவுளுக்குரிய காரியங்கள்ல செயல்படாம, அர்ப்பணிப்பு வழங்காம,
உலக பொக்கிஷத்துல அந்த 6ஆம் அதிகாரம் மத்தேயுல பார்க்கிறோம் அதுதான். உலக பொக்கிஷத்தின் மேல் உன்னுடைய கண் விருப்பமா இருந்தா, அதை நோக்கி உன்னுடைய கண் போய்க் கொண்டிருக்கும்னு சொன்னா, அது எப்படியாப்பட்ட கண்? கெட்ட கண். அது இருளான கண். சரியா? அது என்ன செய்யுது? உன்னுடைய வாழ்க்கையையும் இருளுக்கு ஏதுவாக கொண்டு போகுது. இருளுக்குள்ளே அது கொண்டு போகுதுன்னு சொல்லி, ஆண்டவர் இயேசுவும் ஆண்டவர் இயேசு இந்த கண்ணை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப கண் ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய பார்வை ரொம்ப ஆபத்தானது. ரைட்? அப்ப பழைய ஏற்பாடுலருந்து பார்த்துக்கிட்டு வாரோம். இங்க இயேசுவானவர் சொல்ற மாதிரி, அ அந்த பழைய ஏற்பாட்டின் போதனைகள சுருக்கமாக அவர் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? என்னது? அந்த கண் கெட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னா, ரைட்? உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிரும். தாவீதுக்கு அது நடந்துச்சு. ஆதாம் ஏவாளுக்கு நடந்துச்சு. ஆகானுக்கு நடந்துச்சு. லோத்துவின் மனைவிக்கு நடந்துச்சு. நாங்க பார்த்த மாதிரி. ஆகாப் ராஜாவுக்கு நடந்துச்சு. ரைட்? அவங்களுடைய வாழ்வு இருளுக்குள்ள போணுச்சு. ரைட்? ஆகவே நீங்க உங்களுக்கு முன்பாக தெளிவா பார்த்து வெளிச்சத்துல நடங்கன்னு சொல்லி நம்மை இந்த வசனங்கள் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆம், ஆ, அப்ப கடைசியா நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நாங்க கற்றுக்கொண்டதைப் போல, மனிதனுடைய கண், நம்முடைய பார்வை, சரியா? அதுக்கு ரொம்ப சோதனை அதிகம். ரைட்? ஏன்னா நம்ம பார்க்கிற காரியங்கள் வந்து என்ன செய்யுது? ரைட்? நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம பார்க்கிற காட்சிகள் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கைய ஆளுகை செய்றதாக மாறிருது சில நேரங்கள்ல. இல்லையா? இப்ப சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்த அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களும் அதே மாதிரி செய்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அந்த ப ப கண்கள் பார்க்கிற காட்சிகள் என்ன செய்யுது? அதிகமாக இருதயத்துக்குள்ள போய் பதிஞ்சு கொள்ளுது அது. பதியுது அது. ரைட்? பதியிறதுனால, ஆ அந்த அந்த அவங்க எதை அதிகமாக பார்க்கிறாங்களோ, அது அவங்கள அடிமைப்படுத்துறதாக இருக்கும் என்பத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப பாருங்க இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, விளம்பரங்கள். சரியா? டிவில எங்களுக்கு காட்டுற விளம்பரங்கள் எல்லாமே பொருள் எவ்வளவோ குவாலிட்டியா இருக்குதோ, இல்லையோ அது தெரியாது. ஆனா அழகா காட்டுவாங்க. இல்லையா? அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். பாக்கெட் அழகா இருக்கணும். ரைட்? பொருள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், பார்வைக்கு அழகா இருக்கணும். ஏன்? மனுஷனுடைய பார்வை ரைட்? அவன் வந்து அழகுல அல்லது அவனுடைய அ கா மண்ணையே ஒரு பாக்கெட்ல போட்டு மூடி இது உனக்கு சாப்பிடுற சாமான்னு குடுத்தாலும், அது அழகா இருந்தா என்ன செஞ்சுருவான்? ரைட்? எவ்வளவும் காசு குடுத்து வாங்குற மாதிரி, அவன் பார்வைக்கு அடிமையாகிற மனிதனாக இருக்கிறான். ரைட்? பார்வை எதை கவர்ந்து கொள்ளுதோ, அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறவனாக இருக்கிறான். சரியா? அப்ப என்ன படம், என்ன காட்சி, என்ன விளம்பரங்கள நம்ம பார்க்கிறோமோ அடிக்கடி, அல்லது YouTubeல என்ன காரியத்த, என்ன வீடியோ அடிக்கடி பார்க்கிறோமோ, Facebook, Instagramமா இருக்கலாம். என்ன காரியத்த பார்க்கிறதுக்கு அதிகமாக எங்களுடைய கண்கள் அ வேலை செய்யுதோ, போகுதோ, ரைட்? அதுக்கு நாங்க அடிமையாகுறோம். சரியா? ஏன்னா, எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல சாத்தான் என்ன செய்து வச்சிருக்கிறான், மனிதனை கவர்ந்து கொள்வதற்காக, அதாவது மனிதனை செவ்வையான வழியில, கடவுள் காண்பிக்கிற வழியில அவன நடத்த விடாம இருக்கிறதுக்காக சாத்தான் என்ன செய்றான், பலவிதமான அழகான காட்சிகளை நம்மை சூழ வச்சிருக்கிறான். அப்ப கண்கள் என்ன செய்யுது? இயல்பாகவே அந்த காட்சிகளை பார்க்கும்படி கண்கள் திசை திருப்பப்படுது. கண்கள் திசை திருப்பப்படும் பொழுது, ரைட்? எங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து திசை திருப்பப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே, இப்ப பாருங்க என்ன ஃபோட்டோஸா இருந்தாலும், அ எவ்வளவு அலங்கோலமான நபராக இருந்தாலும், ரைட்? ஃபோன்ல ஃபோட்டோவ புடிச்சு நம்ம எடுத்தோம்னு சொன்னா, அவர மாதிரி உலக அழகன், அவர மாதிரி உலக அழகி யாரும் இல்லன்ற மாரி தான் எங்களுக்கு தெரியும். ஃபோட்டோஸ்ல. இல்லையா? ரைட்? ஏன்னா, அ நாங்க எங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜி அப்படி. ரைட்? அதுவே மேக்கப் பண்ணி, அதுவே என் முகத்துல இருக்கிற சுருக்கம் எல்லாத்தையும் மறைச்சு, அதுவே அழகா எங்களுக்கு காட்டிரும். நாங்க அ நாங்களே பார்த்துட்டு மயங்கிரும். "இது நானா?" அப்படின்னு கேட்கிற மாதிரி. இல்லையா? அவ்வளவுக்கு கவர்ச்சிகள். ரைட்? Facebookலலாம் கண்ண எடுக்க முடியல. ரைட்? ஆம் Instagramக்கு பிள்ளைகள் உள்ளுக்குள்ள போனாங்கன்னா, வெளிய வர மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? அழகு ஏதோ ஒரு இடத்துல அவங்கள இழுத்து புடிச்சுக் கொண்டு இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி டிவிகள்ல எங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற விளம்பரங்கள் எங்களுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்குது. ரைட்? ஆம், நாங்க பார்க்கிற பாடல்கள், ரைட்? அடிக்கடி நாங்க பார்க்கிற காட்சிகள் எங்களுடைய வாழ்க்கைய
நிர்ணயிக்குது. எங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாக நோக்க விடாதபடிக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அது திசை திருப்புறதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே எதுல அதிக நேரம் செலவழிக்கிறோமோ, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும். எந்த காரியத்த அதிகமா விருப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில படம் மாதிரி பதிஞ்சு நம்முடைய வாழ்க்கைய அது சமாதானத்தை குலைக்கிறதாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். ரைட்? எரேமியாவுல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, "என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்." ரைட்? செவ்வையா நோக்காம, ரைட்? கடவுளை நோக்கி பார்க்காம என்ன செய்தாங்களாம்? கடவுளை விட்டு தூர போய் மாயையை பின்பற்றினாங்களாம். ரைட்டா? கடவுள் அருவருக்கின்ற காரியங்களை பின்பற்றி, அதை பார்த்து, அதுக்கு பின்பாக போய், அதுக்கு அர்ப்பணிப்பு கொடுத்து, அதுக்கு நேரங்கள செலவழிச்சதுனால, அவங்க வீணராய் போனாங்களாம். சரியா? அப்ப வீணானதை பார்த்தா வீணா போவோம். சரியா? எங்களுக்கு பிரயோசனம் இல்லாதத பார்த்தோம்னா, நம்மளும் பிரயோசனம் இல்லாம போயிருவோம். ரைட்டா? ஆகவே நாங்க பார்க்கிற காரியங்கள் மிகவும் முக்கியமானது. நம்ம பிள்ளைகள் எதை பார்க்கிறாங்க, எதுல அதிக நேரம் செலவழிக்கிறாங்க என்பதை குறித்து அவதானம் செலுத்த வேண்டியது முக்கியமானது. அவங்க வீணான மாயையில அதிக நேரம் செலவழிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும் வீணா போகும். எம்ப்டியா போயிரும். ரைட்? அது வெறுமையாகிரும் என்பதை எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரியா? ஆகவே கடைசியா பார்க்கிறோம். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அதாவது உங்களுடைய கண்கள நேரா பார்க்கிறதுக்கு, கடவுளுடைய வார்த்தைய பார்க்கிறது, கடவுள் எதிர்பார்க்கிறத பார்க்கிறதுக்கு எங்களை தூண்டுகிற வசனம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும், அடைந்தும், கேட்டும், கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் அடிகளார் எழுதுறாரு, என்னிடத்துல என்னத்த படிச்சீங்க? எதை கேட்டீங்க? எத கண்டீங்க? ரைட்? அவைகளையே நீங்க செய்யுங்க. சரியா? அதுதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிற வசனம். உங்களுடைய கண்கள் செவ்வையாய் நோக்க கடவது. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தேன், அத நோக்கி பாருங்க. சரியா? அப்படி இல்லாட்டி, ஸ் அந்த கடவுளுடைய சமாதானத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. ரைட்டா? இங்க என்ன சொல்லுது? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ரைட்டா? நாங்க கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது, பவுல் சொல்றாரு, நீங்க கண்டதை நீங்க என்ன செய்யுங்க? நீங்களும் செய்யுங்க. சரியா? அதாவது பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எழுதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அடி வாங்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, ஆண்டவர் அவர் சொன்னாரு, இந்த உலக மேன்மைகள் எல்லாத்தையும் நான் குப்பையா எண்றேன். ரைட்? அவைகள் எனக்கு ஒண்ணும் பிரயோசனம் இல்லாத காரியங்களாக நான் எண்றேன். ரைட்? எதுக்காக? கடவுள் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதே மாரி சொன்னாரு, உலகத்துல பைத்தியமா தோன்றுகின்ற சிலுவை தான் எனக்கு ஜீவன். அந்த சிலுவைய தான் நான் என்ன செய்வேன்? போதிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அததான் நாங்க அவர்ட்ட கண்டோம். ரைட்டா? அந்த கண்டத நீங்க செய்யுங்க. அப்ப நீங்க சமாதானத்தை காணுவீங்க என்பதை அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த வசனம் எங்களுக்கு ஆ விளக்கத்தை தர்றதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ரைட்? கலப்பையில கை வச்சுட்டீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. ரைட்டா? யார் பின்னிட்டு பார்த்தத பார்த்தோம்? சோதோம் கொமோராவிலிருந்து வந்த லோத்துடைய மனைவி. பின்னிட்டு பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய ஜனங்களாக, ரைட்? நான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக எனக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனி பின்னிட்டு பார்க்காதீங்க. சரியா? சீக்கிரமா வாசி முடிப்போம். ரைட்? ஆ எரேமியா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். சரியா? கடவுளுடைய ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? கடவுள் அவங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கூடாக அவங்க நேராய் தங்களுடைய முகங்கள திருப்பிக் கொள்வாங்களாம் இப்ப. இப்ப எல்லா இடங்களையும் திருப்ப மாட்டாங்க. சரியா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய்
அவங்க இருதயத்தை திருப்பிக் கொள்வாங்க, முகத்தை திருப்பிக் கொள்வாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். சரியா? என்னுடைய முகங்களை நேரா திருப்பி எங்க பார்த்து ஓடணும்? ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடணும். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார்ன்னு அந்த வசனம் சொல்லுது. சரியா? அவரை நோக்கி ஓடுங்க. ரைட்? உங்களுடைய கண்களை வந்து ரைட் அ கடவுளுடைய வார்த்தை ஞானத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பொருத்திக் கொள்ளுங்க. ரைட்டா? அந்த ஞானமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய கண்களை வைத்து, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு நடத்துங்க. அப்பொழுது நீங்க கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்பொழுது நீங்க எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக கொண்டு நடத்துவீங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறதை நம்ம உணர முடியும். ரைட்? அப்ப நேராய் பார்க்க கடவது, ரைட்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ரைட் எங்களுக்கு இருக்கின்ற அந்த மன்னிப்பை, அவருக்குள்ள இருக்கின்ற அந்த நித்திய வாழ்வை, அவருக்குள் இருக்கின்ற ரட்சிப்பை நோக்கி பார்த்து, நாங்க அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற போதனை கூடாக நாங்க செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேங்க் யூ. அடுத்த வாரம், அடுத்த வசனம் 26, 27ஆம் வசனம், கால்களை குறித்து, எங்களுடைய வழிகளை குறித்து சொல்லப்படுகின்ற வசனத்தை நாங்க அடுத்த வாரம் படிக்கலாம். தேங்க் யூ. நல்லது. எதுவும் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னா கட்டாயம் இல்ல. முடியுமானவர்கள் மட்டும் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை சுருக்கமா பகிர்ந்து கொள்ள முடியும். Hello, Pastor. சொல்லுக்கா.